இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஜ் சிடிஆர் உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் காமிக்கக்கூடிய பேஜ் சிடிஆர் இன்வாலிட் கிளிக்கு இன்வாலிட் டிராஃபிக். ஸோ இந்த 3 டாப்பிக்கை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். நீங்கள் வந்து இப்போ தான் ஆக்சன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ண போகிறீங்க அல்லது நீங்கள் ஆக்சன்ஸ் அப்ரூவல் அக்கௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க பிளாக்கர் வச்சு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். அண்ட் இந்த 3 டாப்பிக்கை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து பார்ப்போம். அண்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆட் லிமிட்டு இன்வாலிட் டிராஃபிக்கு இன்வாலிட் கிளிக்கு இந்த பிரச்சனை எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் யூசர்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் வந்து டெலிகிராமில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து எதனால் வருது, இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து அமைய போகுது. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது நான் வந்து ஒரு கூகுளில் வந்து அஃபிஷியல் சைட்டில் போய் பார்ப்போம். கூகுளோட அஃபிஷியல் சைட் புரியுதுங்களா. இந்த பேஜ் சிடிஆர்னா என்ன? ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சிடிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து சும்மா ஒரு இமேஜ் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் வந்து பேஜ் உங்களுடைய ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் போனீங்க அப்படின்னா ஸோ டுடே ரிப்போர்ட், எஸ்டர்டே ரிப்போர்ட், 7 days ரிப்போர்ட் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் பேஜ் சிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த இடத்துல வந்து காட்டும் புரியுதுங்களா. ஸோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5% வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி புரியுதுங்களா. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 10 அல்லது 15 போகும்போது அதனால் என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த பேஜ் சிடிஆர்னா உங்களுக்கு வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸில் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டும். இதுதான் வந்து பேஜ் சிடிஆர். ஸோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து ஸோ பேஜ் சிடிஆர் ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிக்ஸ் டிவைடட் பேஜ் வியூஸ் புரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ கிளிக்ஸ் வந்திருக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்குது, ஸோ எவ்வளோ பேஜ் வியூஸ் வந்து போயிருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் சிடிஆர் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 250 பேஜ் வியூஸ் வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 250 பேஜ் வியூஸ்க்கு வந்து ஒரு 2 கிளிக்ஸ் வந்திருக்குது புரியுதுங்களா. ஸோ 2 கிளிக்ஸ் வந்து வந்திருக்குது. ஸோ அப்போ கிளிக்ஸ் வந்து 2 ஸோ டிவைடட் 250 பேஜ் வியூஸ் ஸோ இன்ட்டு 100 புரியுதுங்களா. ஸோ இன்ட்டு 100 ஸோ 100 போடும்போது வந்து 0.80% வந்து பார்த்தீங்கன்னா சிடிஆர். இது பிரச்சனை வந்து கிடையாது. இப்போ இந்த இமேஜுக்கு வந்து வரும். ஸோ இதில் வந்து பேஜ் சிடிஆர் வந்து 7 வந்து காட்டுது. ஸோ அப்போ இந்த 7 வந்து எவ்வளோ பேஜ் வியூஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து 300 வியூஸ் இருக்குது, 21 கிளிக்ஸ் வந்துருக்குது. ஸோ அப்போ பேஜ் சிடிஆர் வந்து நீங்கள் எப்படி கால்குலேட் வந்து பண்ணுவீங்க? ஸோ 21 கிளிக்ஸு டிவைடட் 300 பேஜ் வியூஸ் ஸோ பண்ணீங்க அப்படின்னா இன்ட்டு 100. ஸோ 100 போடும்போது எவ்வளோ ஆகுது உங்களுக்கு வந்து ஸோ பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து காட்டுது. ஸோ புரியுதுங்களா. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 இமேஜ் வந்து நம்ம பார்த்துருவோம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 பேஜ் வியூஸ் வருது, 294 கிளிக்ஸ் வருது. ஸோ 294 கிளிக்ஸ் டிவைடட் 3500 பேஜ் வியூஸ் ஸோ போட்டிங்க அப்படின்னா 8 இன்ட்டு 100. ஸோ இன்ட்டு 100 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8.4 ஸோ 8.39 ஸோ 8.4 புரியுதுங்களா. ஸோ சேமாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 8.4% வந்து சிடிஆர் வந்து இருக்குது புரியுதுங்களா. ஸோ இது வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த 5% உங்களுக்கு வந்து தாண்டி இருக்குது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து 2 கிளிக் தான் அண்ட் 23 பேஜ் வியூஸ். ஸோ 2 டிவைடட் 23 இன்ட்டு 100 ஸோ கால்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ சிடிஆர் வருது 8.69 ஸோ 8.7 புரியுதுங்களா. ஸோ ரவுண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 8.7 வந்து வருது. தென் அடுத்த இன்னொரு இமேஜ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கிளிக்ஸு ஸோ 5 டிவைடட் பேஜ் வியூஸ் வந்து பாருங்கள் 499 ஸோ இன்ட்டு 100. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரே ஒரு சிடிஆர் தான் இருக்குது. சிடிஆர் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்துருவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1250 கிளிக்ஸ் இருக்குது டிவைடட் 208 பேஜ் தான் இருக்குது. ஸோ இன்ட்டு 100 ஸோ டிவைட் பண்ணாலே 6 வந்துருச்சு. ஸோ இன்ட்டு 100 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600% வந்து சிடிஆர் புரியுதுங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் சிடிஆர் வந்துச்சு அப்படின்னா உடனே வந்து சைட்டு ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்டே டிசேபிள் ஆகிறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது புரியுதுங்களா. ஓகே. ஸோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும் புரியுதுங்களா. ஸோ இந்த பேஜ் சிடிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து 5% நம்ம ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை 5, 6 இல்லை 10, 15 இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு வந்து 600% இருக்குது புரியுதுங்களா. 100, 10, 15 தாண்டும் போதே உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான் புரியுதுங்களா. ஸோ அப்போ 600 அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போயிடும் புரியுதுங்களா. ஸோ அப்போ இந்த பேஜ் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இந்த கிளிக்ஸ் வந்து இருக்கணும் புரியுதுங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் சிடிஆர்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இப்போ உங்களுடைய சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் விசிட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் விசிட் பண்ணுறாரு, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறாரு. ஸோ ஒரு யூசர் வந்து விசிட் பண்ணுறாரு, அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 10 யூசர் வராங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ 10 யூசர் உங்களுக்கு சைட்டில் வந்து 10 யூசர் வந்துட்டாங்க. ஸோ 10 பேருமே அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க. அப்போ இது வந்து என்ன நடக்கும்? ஸோ 10 divided 10 புரியுதுங்களா? ஸோ 10 divided 10 into 100. ஸோ எவ்வளோ பாருங்கள், உங்களுக்கு வந்து 100% வரும். ஸோ வரக்கூடிய ஒவ்வொரு யூசருமே உள்ளுக்குள்ள வந்து ஒரே ஒரு பேஜ் யூஸ் தான் வந்து பார்க்குறாங்க. பார்க்கக்கூடிய அத்தனை யூசருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CTR வந்து 100% வந்து காட்டும். புரியுதுங்களா? இது வந்து ஹைலி ரிஸ்க் உங்களுக்கு வந்து, புரியுதுங்களா? ஸோ இப்போ இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய பேஜை நீங்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்க. இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இல்லைனா இன்ஸ்டாகிராம், ஸோ ஏதோ ஒரு சோசியல் மீடியா பேஜஸில் வந்து உங்களுடைய வெப்சைட்டை வந்து ஷேர் பண்ணுறீங்க. அதுவும் எப்படி நீங்கள் மேக்ஸிமம் வந்து எப்படி ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ டைரக்ட் போஸ்ட்டோட லிங்க் எடுத்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ டைரக்ட் போஸ்ட்டோட லிங்க் எடுத்து ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ட்விட்டரில் ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க. புரியுதுங்களா? ட்விட்டரில் வந்து இப்போ ஒரு 100 ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க. 100 ஃபாலோவர்ஸில் இருக்கக்கூடிய அந்த பேஜில் நீங்கள் வந்து ஒரு போஸ்ட்டோட டைரக்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஸோ டைரக்ட் லிங்க் வந்து ஷேர் பண்ணும்போது 100 பேரில் 50 பேர் உங்களுடைய சைட் வராங்கன்னு வச்சுக்குவோம். ஸோ 50 பேர் வர்றப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுது? டைரக்ட் பேஜ் தான் விசிட் பண்ணுறாங்க, உங்களுடைய ஹோம் பேஜ் வந்து கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து டைரக்ட் போஸ்ட்டோட லிங்க் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ 50 பேருமே டைரக்ட் அந்த போஸ்ட்டோட லிங்க் கிளிக் பண்ணி ஸோ 50 பேர் விசிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 50 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ எவ்வளோ ஆச்சு? கிளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிளிக்ஸ் வருது. பேஜ் வியூஸ் வந்து 50 பேஜ் வியூஸ் வருது. ஸோ கிளிக்ஸ் வந்து 30 கிளிக்ஸு, பேஜ் வியூஸ் வந்து 50. புரியுதுங்களா? ஸோ அப்போ இன்ட்டு 100. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ CTR வருது? உங்களுக்கு வந்து 60% வந்து CTR வருது. புரியுதுங்களா? ஸோ 60மே ரொம்ப ஹைலி ரிஸ்க் தான். ஸோ அப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50 யூசர் உள்ளுக்குள்ள வராங்க. அதில் வந்து ஒரே ஒரு யூசர் மட்டும் அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறாரு. அப்போ கிளிக் வந்து எவ்வளவு? ஒரு கிளிக். ஸோ டிவைடட் 50 பேஜ் வியூஸ். ஸோ 50 பேஜ் வியூஸ் நம்ம 1 கிளிக் டிவைடட் 50. ஸோ இன்ட்டு 100. இன்ட்டு 100. ஓகே. ஸோ இன்ட்டு 100 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய CTR வந்து 2%. ஸோ இது வந்து ரிஸ்க் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து CTR வந்து கரெக்டாக வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிக்ஸை வந்து உங்களால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஸோ ஒரு யூசர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அது உங்கள் கையில் வந்து கிடையாது. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுடைய சைட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. ஸோ உங்களுடைய சைட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் நீங்கள் வைக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே மொபைல் யூசர்ஸ் தான் வந்து அதிகம். ஸோ தெரியாமல் அவங்க கிளிக் பண்ணி உங்களுடைய CTR வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த பேஜ் CTR வந்து இப்படி தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பேஜ் வியூஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோசியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் இதில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஓகே. ஸோ 50 பேர் வந்துட்டாங்க. ஸோ 50 பேருமே அந்த ஒரே ஒரு பேஜ் வியூஸை மட்டும் கிளிக் பண்ணிட்டு எக்ஸிட் ஆகிட்டாங்க அப்படின்னா யோசிச்சு வந்து பாருங்கள், 50 வியூஸ் தான் இருக்கும். ஆனால் அதே யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேஜ் வியூஸ் பார்க்குறாரு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து 50 பேரும் வந்து ஒரு யூசர் வந்து 50 பேஜ் வியூஸ் வந்து பார்க்குறாரு. ஸோ அப்போ 50 யூசர் இன்ட்டு 5. ஸோ அப்போ எவ்வளோ வந்து பாருங்கள் 250 பேஜ் வியூஸ் வரும். ஸோ 250 பேஜ் வியூஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்ஸ் தான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ 1 டிவைடட் 250 வியூஸ். ஸோ இன்ட்டு 100. ஸோ 100 போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய CTR எவ்வளோ இருக்கும் பாருங்க, 0.4% தான். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மி தான் உங்களுக்கு வந்து. புரியுதுங்களா? ஸோ முன்னாடி பார்த்தா 2%, இப்போ வந்து பாருங்கள் அதே 0.4% தான். அதே 50 யூசர் தான். அதே வந்து 50 யூசர் தான். பட் பேஜ் யூஸ் வந்து நிறையா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய சைட்டோட போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து டைரக்ட் போஸ்ட் வந்து ஷேர் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அதில் யூசர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேஜ் மட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்துட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுடைய வெப்சைட் வந்து நல்ல என்கேஜ்மெண்ட்டாக இருக்குது, நல்ல கண்டென்ட், குவாலிட்டியான கண்டென்ட் போடுறீங்க, எல்லாமே வந்து பார்க்குற மாதிரி ஒவ்வொரு டைட்டிலும் வந்து கேட்சியாக இருக்குது அப்படின்னா மேபி இந்த 50 யூசரில் ஒரு 30 யூசராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேஜ் 4 பேஜ் இல்லைனா 5 பேஜ் கூட கிளிக் பண்ணி அடுத்தடுத்த பேஜ் பார்க்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய 50 யூசரும் அந்த ஒரு போஸ்ட் மட்டும்தான் பார்த்துட்டு எக்ஸிட் ஆவாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்போ உங்களுடைய கண்டென்ட் குவாலிட்டி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அண்ட் அடுத்தடுத்த ஒரு யூசர் வந்து அடுத்தடுத்த பேஜ் யூஸ் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இன்டர்னல் லிங்க் வந்து கொடுங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த CTR பிரச்சனையை நீங்கள் ஓரளவுக்கு வந்து குறைக்கலாம். புரியுதுங்களா? ஓகே. ஸோ இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
அதே ட்விட்டர் பேஜில் 100 பேர் இருக்காங்க. நான் ஷேர் பண்ணுறது வந்து டைரக்ட் லிங்க் தான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ டைரக்ட் லிங்க் நான் ஷேர் பண்ணேன், பட் எனக்கு கிளிக்ஸ் எதுவுமே வரல. ஆனால் எனக்கு வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்து பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கும். ஏர்னிங்ஸே கிடையாது, புரியுதுங்களா? ஏர்னிங்ஸே சுத்தமாக கிடையாது, யாருமே ஒருத்தர் கூட கிளிக் பண்ணவே இல்லை. ஆனால் எனக்கு வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து எப்படி நடந்துச்சு? நான் எந்த மிஸ்டேக்கும் பண்ணலையே, யூசர் வந்து எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிளிக் பண்ணலையே, நான் எதுவுமே ஏர்னிங்ஸே பண்ணலையே, அப்படிங்கிறப்ப எனக்கு ஏன் இந்த இன்வாலிட் கிளிக் வந்து டிராஃபிக் வருது அப்படிங்கிற இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே கான்செப்டை நம்ம எடுத்துக்குவோம். இப்போ நீங்கள் ட்விட்டரில் வந்து இப்போ 100 ஃபாலோவர்ஸ் டைரக்ட் போஸ்ட்டோட லிங்க் ஷேர் பண்ணுறீங்க, 50 பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஸோ 50 பேர் விசிட் பண்ணிவிட்டு 50 பேரும் நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த போஸ்ட்டில் தான் லேண்டிங் ஆகிறாங்க. ஸோ அந்த போஸ்ட்டை மட்டும் படிச்சுட்டு எக்ஸிட் ஆகிறாங்க, புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இன்வாலிட் டிராஃபிக் வந்து வருது. ஏன் இன்வாலிட் டிராஃபிக் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கண்டென்ட் ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்டோட ரீடிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேர்ட்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் வந்து ஆகும், புரியுதுங்களா? ஸோ 200 வேர்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு 1 நிமிஷம் வந்து ஆகும், புரியுதுங்களா? ஸோ அப்போ வரக்கூடிய எல்லா யூஸருமே வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ஃபுல்லாக படிப்பாங்களா அப்படிங்கிறது கிடையாது, கேரண்டி வந்து கிடையாது, புரியுதுங்களா? ஸோ நல்ல கண்டென்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த 200 வேர்ட்ஸ் வந்து படிப்பாங்க. அப்போ உங்கள் கண்டென்ட் ரீடிங் டைம் வந்து அதிகமாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து கண்டென்ட் லென்த்தாக எழுதணும். லென்த்தாக எழுதுனா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் லென்த்தாக எழுதணும், அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும், யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும், அண்ட் ரீடிங் வந்து ரீடபிலிட்டி இருக்கணும். உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி, வாசிக்கிற மாதிரி, ரீடபிலிட்டியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த கண்டென்ட் ரீடிங் டைம் வந்து உங்களால் இன்க்ரீஸ் வந்து பண்ண முடியும், புரியுதுங்களா? ஸோ அப்போ 200 வேர்ட்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து குறைக்கும். ஸோ 200 வேர்ட்ஸ் வந்து 1 நிமிஷத்துக்கு படிச்சுட்டு போயிடுவாங்க. அப்போ உங்களுடைய கண்டென்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 400 வேர்ட்ஸ் 450 வேர்ட்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ என்னுடைய பழைய வீடியோ எல்லாத்துலையும் நான் வந்து சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டென்ட் வந்து ஒரு 450 வார்த்தை எழுதுங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். பட் மேபி அதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய பேர் வந்து எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக தான் 450 வார்த்தை நான் சொல்கிறேன். சில பேர் வந்து போஸ்ட்டே போடாமலாம் வந்து 200 வேர்ட்ஸ் அப்படின்லாம் வந்து ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ 450 வார்த்தையெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினச்ச எல்லாருக்கும் இப்போ இந்த பதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும், புரியுங்களா? நான் ஏன் 450 வார்த்தை சொல்கிறேன் அப்படிங்கிறது இங்கே இப்போ வந்து உங்களுக்கு வந்து புரியும். நீங்கள் ஒரு போஸ்ட்டு ஷேர் பண்ணுறீங்க, வெறும் வந்து ஒரு 150 வார்த்தை மட்டும்தான் இருக்குது, உங்களுக்கு ஆட்சன்ஸ் எல்லாம் அப்ரூவல்லாம் கிடச்சிருச்சு, 150 வார்த்தை தான் எல்லா போஸ்ட்லையும் போட்டு உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடச்சிருச்சு, எல்லாம் வந்து ஓகே. பட் ஆனால் 150 வேர்ட்ஸ் எழுதிட்டு நீங்கள் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது அதோடைய ரீடிங் டைம் வந்து எவ்வளோ இருக்கும்? 200 வேர்ட்ஸுக்கே 1 நிமிஷம் அப்படிங்கிறப்ப அந்த கண்டென்ட் படிக்கிறதுக்கே 1 நிமிஷத்தை விட கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூசர் வந்து ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுடைய பேஜில் எக்ஸிட் ஆகிட்டாரு அப்படின்னா அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேட் கண்டென்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம், குவாலிட்டி இல்லாத கண்டென்ட்டு. ஸோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஃபியூ மினிட்ஸ் இருந்து போனார் அப்படின்னா அது வந்து குட் பேஜ் அப்படின்னு சொல்லுவோம், புரியுங்களா? அந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆர் பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூ செகண்ட்ஸில் எக்ஸிட் ஆகிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து பேட் பேஜ், ஃபியூ மினிட்ஸில் எக்ஸிட் ஆகிற அப்படின்னா அது வந்து குட் பேஜ், புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ரீடிங் டைம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து என்னுடைய சைட்டில் ஒரு போஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் பேக்கில் வந்து போயிடுறேன். ஸோ நான் வந்து 2வது பேஜ் வந்து நான் போயிடுறேன். ஸோ இந்த 2வது பேஜ் போயிட்டு நம்ம வந்து நான் இந்த 2வது பேஜில் கொஞ்சம் கண்டென்ட் வந்து லென்த்தாக இருக்கிற மாதிரி நான் எழுதியிருப்பேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்குது கண்டென்ட். ஸோ இதை வந்து நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் இந்த வெப்சைட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரீடோமீட்டர், புரியுதுங்களா? ஸோ ரீடோமீட்டர் இந்த இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஓகே, ஸோ இங்கே எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு, புரியுதுங்களா? ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து கீழே ரீடிங் எஸ்டிமேட் ரீடிங் டைம் வந்து போடுவோம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து படிக்கிறதுக்கு உண்மையிலேயே எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பாருங்கள் 1 minute 9 seconds, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 266 வார்த்தை தான், புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஸோ 266 ஒரு நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளோ சொன்னால் 1 நிமிஷம் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ 266 வார்த்தைக்கு 1 நிமிஷம் வந்து 90 செகண்ட்ஸ் வருது, 1 நிமிஷம் 19 செகண்ட்ஸ் வருது, புரியுதுங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸ் வந்து உங்களுடைய சைட்டில் வந்து ஒரு யூசர் வந்து ஸ்டே பண்ணுவார், புரியுதுங்களா? ஸோ இந்த 1 நிமிஷத்தை விட கம்மியாக இருந்து ஒரு விசிட்டர் வந்து உங்கள் சைட்லேருந்து எக்ஸிட் ஆகிறாரு அப்படின்னா அங்கே தான் இந்த இன்வாலிட் டிராஃபிக் வந்து பிரச்சனை வருது, புரியுதுங்களா? நீங்கள் சோசியல் மீடியா ஷேர் பண்ணக்கூடிய எல்லா யூசருக்குமே உங்களுக்கு வந்து ஏர் லிமிட்டு,
இந்த இன்வாலிட் டிராபிக் வரக்கூடிய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கண்டென்ட் வந்து நல்லா எழுதுங்க, இன்ட்ரெஸ்ட்டாக எழுதுங்க, குவாலிட்டியாக எழுதுங்க, ரீடபிலிட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ஒரு கண்டென்ட் எழுதி முடிச்ச உடனே உண்மையிலேயே அந்த கண்டென்ட் படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய வெப்சைட் வந்துருக்குது புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்டில் போய் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இன்வாலிட் கிளிக்கு, இன்வாலிட் டிராபிக்கு, இந்த ஆட் லிமிட்டு, ஸோ இந்த எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன மெத்தட் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சைட் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.